இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் இன்று தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் திரு வி ராஜகோபால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த அன்னதானம் நடைபெற்றது. அன்னதான நிகழ்வை வழக்கறிஞரும் தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான திரு பாலாஜி அவர்கள் ஒருங்கிணைத்தார். கர்ப்பிணி பெண்கள், அவர்களின் உதவியாளர்கள், ஏழை எளியோர் மற்றும் பொதுமக்கள் திரளாக அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். 200 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த திரு முருகானந்தம் அவர் தந்தை திரு பழனியப்பன் அவர்களின் நினைவாக இந்த அன்னதான நிகழ்விற்கு நன்கொடை அளித்துள்ளார். இந்நிகழ்வில் திருமதி அகிலா, திருமதி லீலாவதி, திரு சீனிவாசன் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கு கொண்டார்கள். புதுவை கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாலை விபத்துகள் தடுப்பது குறித்து கருத்தரங்கம் நடந்தது. புதுவை கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாலை விபத்துகள் தடுப்பது குறித்து கருத்தரங்கம் நடந்தது. ஆசிரியர் இளஞ்செழியன் அனைவரையும் வரவேற்றார். ஆசிரியர் தணிகாச்சலம் நோக்க உரையாற்றினார். தலைமை தாங்கிய தலைமை ஆசிரியர் திருவரசன் சாலை விபத்துகளால் ஏற்படும் சிறுவர்கள், வாலிபர்களின் உயிர் இழப்பு, குடும்பத்திற்கு ஏற்படும் இழப்புகள், ஆகவே மாணவர்கள், அவர்களின் குடும்பத்தார் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சிறப்புரை வழங்கிய தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் அதிக வேக விபத்தின் விளைவுகள், ரயில் பாதை பாதுகாப்பாக கடப்பது, தானியாங்கி சிக்னல் தரும் பாதுகாப்பு போன்றவற்றை விளக்கினார். அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆர்வமுடன் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். போக்குவரத்து வினாடி வினா நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் திருவரசன், ஆசிரியர் பவானி பரிசு வழங்கினார். ஆசிரியர் பவானி நன்றி கூறினார். புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு முருகம்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா ஆதரவற்றோர் இல்லத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் தலைமையில் காலை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வத்தின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா ஆதரவற்றோர் இல்லத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் தலைமையில் ஆதரவற்றவர்களுக்கு காலை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கி சபாநாயகர் செல்வத்தின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து சபாநாயகர் நலமுடன் வாழ பிரார்த்தனையும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
போர் நினைவு நாளையொட்டி உலக போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு புதுச்சேரியில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள், முன்னாள் இராணுவ வீரர்கள் அஞ்சலி செலுத்தினர். முதலாம் உலகப் போர் நிறைவு பெற்றதின் நினைவாகவும் வீரமரணம் அடைந்த வீரர்கள் நினைவாகவும் ஆண்டுதோறும் நவம்பர் 11 முதலாம் உலகப் போர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலண்ட் பியக், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். உலகப் போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாடுகளில் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரெஞ்சு முன்னாள் இராணுவ வீரர்கள், புதுச்சேரியில் வாழும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். avait déclaré la guerre à l'Allemagne et à l'Autriche-Hongrie. Entre 1914 et 1918, en ce lieu qui, depuis sa construction en 1937, témoigne du lien inaltérable entre la France et cette terre de conviction. Thank you, sir. Merci, sir. நாங்கள் விட்டுட்டு வந்துடணும் சார், வந்துடுங்க சார். சரி சரி வெயில் நிற்கிறாங்க. வெயிட் சார், புதுச்சேரி வந்துள்ள கால்பந்து பிரீ ஸ்டைல் வீரர் லோகன் சுற்றுலா பயணிகள் மற்றும் வீரர்களுக்கு பிரீ ஸ்டைல் முறையை இலவசமாக கற்றுக் கொடுக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. பிரெஞ்சு கால்பந்தில் பிரீஸ்டைலர் வீரராக திகழ்பவர் புதுச்சேரி மண்ணின் மைந்தர் லோகன். இவர் இந்தியா வந்துள்ளார். புதுச்சேரியில் 3 நாட்கள் தங்கும் இவர் கால்பந்தாட்ட விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துகிறார். முதலாவதாக கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகத்தின் அருகே சுற்றுலா பயணிகள், விளையாட்டு வீரர்கள் என பலருக்கும் கால்பந்தாட்ட நுணுக்கங்களையும் வித்தைகளையும் கற்றுத்தந்தார். இதனை ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள், விளையாட்டு வீரர்களும் ஆர்வத்துடன் பயின்றனர். வயது வித்தியாசமின்றி அனைவரையும் கால்பந்தாட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொண்டனர். காலால் பந்தை தட்டி மேலெழுப்பி விளையாடியது, அதனை கற்றுத்தந்ததும் பலரையும் கவர்ந்தது. இதனை ஏராளமான வெளிநாட்டவரும் உள்ளூர் மக்களும் கண்டு பாராட்டியதுடன் தங்களது செல்போனில் ஆர்வத்துடன் படம் பிடித்தனர். லோகன் சர்வதேச அளவில் சிறந்த 8 முறை உலக பிரீஸ்டைல் கால்பந்து வீரராக உள்ளார். அத்துடன் உலகில் மிக ஸ்டைலான பிரீஸ்டைலாகவும் உள்ளார். நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இயற்கை உரம் மூலம் காய்கறி தோட்டம் துவக்கம். புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு அளித்து வரும் அக்ஷய பாத்ரா அறக்கட்டளை நிறுவனம் 25வது தொடக்க விழாவை நினைவு கூறும் வகையில் கல்வித்துறையின் ஆலோசனையின்படி அக்ஷய பாத்ரா அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காய்கறி தோட்டத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இத்தோட்டத்தை கல்வித்துறை செயலர் பி. ஜவஹர் IAS அவர்கள் துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் பள்ளி கல்வி இயக்குனர் திருமதி பி. பிரியதர்ஷினி, பள்ளி கல்வி இணை இயக்குனர் திருமதி VG சிவகாமி, மதிய உணவு திட்டத்தின் துணை இயக்குனர் கொஞ்சும் மொழி குமரன், துணை இயக்குனர் R. சிவராமரெட்டி,
துணை முதல்வர் திருமதி அர்பிததாஸ், அக்ஷய பாத்ரா அறக்கட்டளையின் அலுவலர் மற்றும் பணியாளர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பள்ளி தோட்டத்தின் நோக்கம் மாணவர்களுக்கு அவர்களின் உணவை வளர்க்கும் வாழ்நாள் திறனை கற்பிப்பதும், சுற்றுச்சூழல், இயற்கை உணவு மற்றும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு செயல்படும் வகையில் பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் எனும் திட்டத்தின் கீழ் அக்ஷய பாத்ரா நிறுவனம் ரசாயனமில்லா இயற்கை உரம் கொண்டு பயிரிடும் முறைகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த தோட்டத்தை உருவாக்கினர். இத்தோட்டத்தில் கத்தரி, வெண்டை, அவரை, முள்ளங்கி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகள் பயிரிடப்பட்டது. மேலும் மாணவர்களின் நலனிலும் வளர்ச்சியிலும் முக்கிய அங்கமாக வகித்து வரும் அக்ஷய பாத்ரா நிறுவனம் பள்ளி மாணவர்களுக்கு விவசாயம் மற்றும் இயற்கை உணவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இதுபோன்ற விழிப்புணர்வு செயல்களை தொடர்ந்து செய்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்டத்தில் இருக்கிற இந்த நாவலூர் நெடுஞ்செழியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கிச்சன் கார்டன் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட், அக்ஷய பாத்ராவோட சப்போர்ட்டோட இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தலைமையில் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பு விழா பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதை ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில யூஸ்ஃபுல்லான காய்கறி வகைகள், அதாவது கத்திரிக்காய், அண்டைக்காய், அந்த மாதிரி காய்கறி வகைகள், கீரை வகைகள், சிறுகீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, இந்த மாதிரி கீரைகள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மேற்பார்வையில் இந்த ப்ராஜெக்டை வந்து அக்ஷய பாத்ரா சப்போர்ட்டோடு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறப்போ. ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸே மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், நுவான்சஸ் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து விவசாயத்தில் எப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த செயல்முறை விளக்கமாக அவங்களே கற்றுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதில் ஒவ்வொரு இப்போது விதை வச்சுட்டு மட்டும் பார்த்தாது, அதில் இருக்கிற களை எடுத்து தெரியணும். அதில் வந்து மெனுவரிங் சொல்லக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரிலாம் போட தெரியணும். யார் காலையும் நெறிப்படாமல் பாதுகாக்கணும். இப்படி பல விஷயங்கள் வந்து விவசாயத்தில் இருக்குது. அதாவது அது ஒரு வாழ்க்கை முறை மாதிரி. அந்த வாழ்க்கை முறையை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். இதே மாதிரி புதுச்சேரியில் இருக்கிற கிட்டத்தட்ட 65 கவர்மெண்ட் ஸ்கூலில் கிச்சன் கார்டன் இருக்குது. வெகு விரைவில் 2024ஆம் ஆண்டு மிஷன் சண்டே புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற்றது. இதில் திமுக மாநில துணை அமைப்பாளர், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கு கொண்டு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலயத்தின் 2024ஆம் ஆண்டு ஞாயிறு மிஷன் சண்டே நடைபெற்றது. இதில் நற்செய்திகள், விளையாட்டு போட்டிகள், குலுக்கல் முறையில் பரிசு, தின்பண்டங்கள், உணவு போன்றவற்றை ஏற்பாடு செய்து குழந்தைகள், சிறுவர் சிறுமியர் யாவும் பங்கேற்று நமது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆசிர்வாதத்துடன் கலை விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுமக்களுடன் இணைந்து அனைத்து போட்டிகளிலும் முன்னின்று பங்கு கொண்டு மகிழ்ந்தார். பின்னர் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியின் போது கழக கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்.
மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் அவர்கள் தட்டாஞ்சாவடி தாகூர் நகர் டான்போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12 மற்றும் 13 2 நாட்கள் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை இன்று புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ், டான்போஸ்கோ முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவ அறிவியல் கழகம் இணைந்து டான்போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம், புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் திரு வைத்தியநாதன், ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளர் திரு தேவதாஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மருது பாண்டியன், திருமுருகன், ராஜா, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வினோத், அஜித், கண்ணன், விக்கி, ஜனா, ஹரிஷ், அபிலாஷ், சபீர், கமல் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் பிறந்தநாளையொட்டி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி செந்தில்குமரனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் பிறந்தநாள் விழா முத்தியால்பேட்டை தொகுதியில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு செந்தில்குமாருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு செந்தில்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பாஜக நிர்வாகிகள், செந்தில்குமாரின் ஆதரவாளர்கள், இளைஞர் ஆகியோர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக வாகனம் உள்ளிட்ட பொருட்களை நீதிமன்றம் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் ஒர்க்கர்ஸ் யூனியன் செயல்பட்டு வருகிறது. இதில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2 பிளம்பர் பதவிகள் காலியாக இருந்தது. அப்பதவியினை பிளம்பர் பிரிவில் 1993 முதல் பணியாற்றி வந்த சங்கத்தின் உறுப்பினர் ராஜேந்திரன் 2015ஆம் ஆண்டு முதல் பொறுப்பு பிளம்பராக 2 பதவிகளையும் சேர்த்து பார்த்து வந்தார். எனவே அவருக்கு பிளம்பராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை புறந்தள்ளிவிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகம் வெளியிலிருந்து பிளம்பர் பதவியினை நிரப்புவதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் சங்கத்தின் சார்பில் அரசு தொழிலாளர் சமரச அதிகாரிகளுடன் முறையிட்டு அதனை நிர்வாகத்தின் சார்பில் மறுப்பு தெரிவிக்கவே தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது. தொழிலாளர் நீதிமன்றத்திலும் நிர்வாகத்தின் சார்பில் மறுப்பு தெரிவித்த நிலையில் நீதிமன்றம் அனைத்து அம்சங்களையும் கவனித்து சங்க உறுப்பினர் ராஜேந்திரனுக்கு பிளம்பர் பதவி வழங்க வேண்டும் என்று கடந்த 2017ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் நீதிமன்ற உத்தரவிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவினை செயல்படுத்தவில்லை.
ஆனால் நீதிமன்ற உத்தரவினை அமல்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் சங்கத்தின் சார்பில் 2022 மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் மாவட்ட நீதிமன்றம் எவ்வித உத்தரவினையும் பிறப்பிக்க கூடாது என அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிமன்ற உத்தரவினை நிறைவேற்றாததற்கு ஜப்தி நடவடிக்கையினை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த வருடம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி காலை நீதிமன்றத்தின் மூலம் கோர்ட் அமினா அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை ஜப்தி செய்யப்படும் என்று முதல் நோட்டீஸ் ஒட்டினர். அதனைத் தொடர்ந்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் சம்பந்தப்பட்ட நபருக்கு பணி ஆணை வழங்க துறை இயக்குனர் மற்றும் தலைமை செயலருக்கு பரிந்துரை செய்துள்ளார். ஆனால் இதற்கு இருவரும் ஒப்புதல் அளிக்காமல் காலம் கடத்தி வந்த நிலையில் இன்று மீண்டும் நீதிமன்றத்தின் மூலம் 2வது முறையாக 2 அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் உள்ள ஜீப், ஒரு லாரி உள்ளிட்ட பொருட்களுக்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மேலும் அவருக்கு பணி ஆணை வழங்காத பட்சத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து அனைத்து பொருட்களையும் ஜப்தி செய்து என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் பழனிசாமி நகரில் ரூபாய் 25 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் பழனிசாமி நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 24,74,000 மதிப்பீட்டில் புதிதாக சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், ஊர் முக்கியஸ்தர்கள் மண்ணாங்கட்டி, திலகர், சுந்தர்ராஜ், செந்தமிழ் செல்வன், சுதர்சன், பொன்னியின் செல்வன், தினகரன், ஜோதிமதி, பாலமுருகன், மதிமுகம் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், அயலக அணி தலைவர் தாஹா, தோமுச தலைவர் அங்காளன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மற்றும் ராஜி, ஏழுமலை, ரஃபீக், மிலிட்ரி முருகன், கலைமணி, முருகேசன், தட்சிணாமூர்த்தி, ராஜேந்திரன், நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மணவெளி பகுதி சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாள் விழா பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தின் மணி விழா மற்றும் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள், ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு, அன்னதானம் உள்ளிட்டவை செய்து வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதி மணவெளி, மந்தவெளி பகுதிகளில் சபாநாயகரின் மணி விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி பொதுச் செயலாளர் NSK நெடுஞ்செழியன் தலைமையில் விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன், கலைவாணன், முன்னாள் தொகுதி தலைவர் லக்ஷ்மிகாந்த், தனுசு, தங்கதுரை, பன்னீர், ஐயனார் ஆகியோர் முன்னிலையில் சபாநாயகருக்கு 20 அடி உயர ரோஜா மாலையை கிரேன் மூலம் அணிவித்து வரவேற்பு அளித்து கேக் வெட்டி பிறந்தநாள் நிகழ்ச்சியை கொண்டாடி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே விபத்து காயம் அடைந்தவரை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லாததால் ஆபத்தான நிலையில் ஆட்டோவில் ஏற்றி சென்றனர்.
புதுச்சேரி அரியாங்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே சாலை நடுவே சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி ஒன்று நடுவழியில் திடீரென பிரேக் போட்டு வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த பத்துக்கண்ணை அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தை சேர்ந்த பெருமாள் என்பவர் எதிர்பாராத விதமாக லாரியின் பின்புறம் மோதி தலையில் பலத்த காயமடைந்து சரிந்து விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அரியாங்குப்பம் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை அழைத்துள்ளனர். அவர்கள் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லை என தெரிவித்துள்ளனர். மாற்று இடங்களில் உள்ள ஆம்புலன்ஸ் வாகனத்தை அனுப்பி வைக்குமாறு கேட்டதற்கு ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கான டிரைவர் இல்லை என கூறி ஏற்பாடு செய்கின்றோம் என்று தெரிவித்தனர். அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் ஆம்புலன்ஸ் வாகனம் ஏதும் வராததால் காயமடைந்தவருக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதாலும் அருகில் இருந்த ஆட்டோவில் ஏற்றி சென்றுள்ளனர். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் பெரும் வேதனை அடைந்து மேலும் அரியாங்குப்பம் தவளக்குப்பம் ஆகிய பகுதிகளில் எப்பொழுதும் விபத்து ஏற்பட்டாலும் இங்கு மருத்துவமனைகளில் இருந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருவது கிடையாது எனவும் சில மருத்துவமனைகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டு இருக்கின்றனர் எனவும் தங்களது அதிருப்தியை தெரிவித்தனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு பகுதியில் ஏரிக்கரை ஓரமாக தலைமுறையாக பழங்குடி இருளர் மக்கள் குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர் ஆகியோரை எத்தனையோ முறை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. மேலும் பல கட்ட போராட்டங்களும் நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை இருளர் பழங்குடி மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவையும் இலவச மனைப்பட்டாவும் அரசு வழங்கவில்லை. நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு கடந்த 2016ஆம் ஆண்டுதான் மத்திய அரசு புதுச்சேரியில் வாழும் இருளர் மக்களை அட்டவணை பழங்குடியினர் என்று ஆணை பிறப்பித்தது. அதற்கு பிறகு கூட புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை மூலமாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் இலவச மனைப்பட்டாவும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் பழங்குடியின தலைவரான பிர்சா முண்டாவின் பிறந்த நாளான நவம்பர் மாதம் 15ஆம் தேதியை பழங்குடி மக்கள் கௌரவ விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் அவ்விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இதனையொட்டி புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தங்களின் தொழிலான வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய எலிகளை பிடித்து கையில் வைத்து கொண்டு பழங்குடியினர் மக்கள் இலவச மனைப்பட்டா அரசு வழங்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் நடந்தது. ஏம்பலம் தொகுதியின் கோர்க்காடு ஏரி அருகே இந்த போராட்டத்தில் இருளர் பழங்குடியின மக்கள் தங்களின் குழந்தைகளுடன் கையில் எலிகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறு குழந்தைகளுக்கு எலிகள் கையில் பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டது கண்கலங்க வைத்தது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இலவச மனைப்பட்டா வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய அளவில் மாபெரும் போராட்டங்களை நடத்தப்படும் என அரசுக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் 2,75,00,000 ரூபாய் மதிப்பில் அதிநவீன மீன் மார்க்கெட் மற்றும் காய்கறி அங்காடிகள் கட்டப்பட்டு வருகிறது. இதில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நவீன கழிவறை மற்றும் மீன் பதப்படுத்தி வைக்கக்கூடிய குளுகுளு அறைகள், சேமிப்பு கிடங்கு, வணிக வளாகம் என பல்வேறு அம்சங்களுடன் கட்டப்பட்டு வருகிறது. 90% கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் இன்று எதிர்க்கட்சி தலைவர், திமுக மாநில அமைப்பாளருமான சிவா அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரை ரவுடி மிரட்டியது சம்பந்தமாக செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கூறியதாவது: எம்எல்ஏ அலுவலகத்திலே போய் மாற்றிருக்காங்க. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைமையில் குறிப்பாக ஜெயிலில் இருந்து பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து ஜெயிலில் செல்ஃபோன் பிடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற கைதிகள் நடவடிக்கை
சொல்கிறாங்க, பத்திரிகையில் படிக்கிறோம். அங்கேருந்து இந்த செல்ஃபோன் உள்ளே போகிறதுக்கு காரணமாக இருந்த அதிகாரியும் இது வரைக்கும் பணியில் நிற்க கூட தேவைப்படலை. மோசமான நல்ல ஒரு விருதுக்காரங்க வந்து அனுப்பினா மட்டும்தான் இதெல்லாம் வந்து மாறணும். குறிப்பாக அத்துமீறிய இறக்குறது, கட்டணம் பண்ணுறது, வியாபாரிகளை சொல்லக்கூடியது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் முதலமைச்சர் தனியாக போது எங்கள் எம்எல்ஏ விஷயத்தை சொல்லி வருகிறோம். இந்த வெளியூர் தொகுதியிலேயும் சில குறிப்பிட்ட நபர்கள் எந்த விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் பெட்டிஷன் போடுறது, எல்லாரையும் மிரட்டுறது, அதிகாரிகளை வேலை செய்யறது, கும்பலாக போயிட்டு கேட்டு இதெல்லாம் ஒரு நல்ல ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. எல்லா மக்களுக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்கணும், எல்லா உரிமையும் கிடைக்கணும். யாரும் மிரட்டப்பட்டு இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னா இது ஒரு நல்ல ஜனநாயகம். அரசாங்கம் இரும்பு காரம் கொண்டு அடக்கும். ஒரு எம்எல்ஏக்கே எம்எல்ஏ மட்டும் 2 கும்பு முறைச்சவங்க இல்லை, எல்லாருக்கும் தான். எம்எல்ஏ எல்லா மனுஷனுக்கும் எல்லா உரிமையும் உண்டு. இவர் மிரட்ட மாட்டாலும் சரி தான், சாதாரண ரிக்ஷா தொழிலாளி மிரட்டப்பட்டாலும் ஒன்று தான். அரசாங்கம் 2த்தையும் ஒரே பார்வையை பார்த்து எல்லாரும் கடுமையாக நடவடிக்கை. தானே வரணும். வா வா ஒரு இடம் சார், அந்த பக்கம் சார், கொஞ்சம் திரும்புங்க சார். தண்ணிக்கு போயிட்டு வாங்க, மட்டைக்கு போயிட்டு வாங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா ஃபுல்லாகிடும். நெட்டப்பாக்கம் அடுத்த வடுகுப்பம் கிராமத்தை சேர்ந்த பெண்ணை கொலை செய்து வீசிய கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட வடுகுப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் இளவரசி. இவர் கடந்த 10 ஆண்டுகளாக கணவரை பிரிந்து 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ராஜி என்பவருடன் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக இருவரும் அடிக்கடி சந்தித்து கள்ள தொடர்பில் இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை இளவரசியின் வீட்டிற்கு சென்ற ராஜி சாப்பாடு எதுவும் செய்யவில்லையா என்று கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் ராஜி கோபமுற்று இளவரசியை தாக்கியுள்ளார். இதில் மயக்கமடைந்த இளவரசியை ராஜி துணியை கொண்டு கழுத்தை இறுக்கி கொலை செய்து சாக்கில் திணைத்து வாழை இலை வைத்து கட்டி வடுகுப்பம் பகுதியில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவக்கரை பகுதியில் பயனற்று இருக்கும் கல்குவாரியில் உள்ள தண்ணீரில் வீசியுள்ளார். இந்த நிலையில் இளவரசியை காணவில்லை என்று இளவரசியின் தாயார் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை செய்த போலீசார் இவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த ராஜியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் ராஜி முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே போலீசார் தீவிர விசாரணை செய்து உண்மையை ஒப்புக்கொண்ட சரணடைந்த இந்த நிலையில் கல்குவாரியில் வீசப்பட்ட இளவரசியின் உடலை ராஜி அடையாளம் காட்டியதில் அழுகிய நிலையில் உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர்.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.